வணக்கம் நண்பர்களே. IMF சொல்லக்கூடிய உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பொருளாதார அமைப்பு அவங்க ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. உலகமே ஒரு ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது பொருளாதார மந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் போர், மறுபக்கம் உக்ரைன் போர், நடுவுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் கேஸோட விலை ஏற்றம், இது எல்லாம் சேர்ந்து உலகத்தை ஒரு ரிசெஷனை நோக்கி தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரிசெஷன்ல முக்கியமான நாடுகளோட நிலை என்ன, பர்டிகுலரா இந்தியாவோட நிலை என்னன்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்க போற இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தைன்றது சக்சஸ்ஃபுல்லா முடியலன்னா உலகம் நிச்சயமா மற்றும் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகம் முழுக்க நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரன்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகத்தோட ரத்த நாளம் போல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் ஆகி நிக்குது. ஈரான் ஒரு பக்கம் பிளாக் பண்ணிருக்காங்க, போதாக்குறைக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் பிளாக் பண்றாங்க. சோ இப்படி பெட்ரோல் டீசல் கேஸ் இதோட சப்ளை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுனால தட்டுப்பாடு அதிகமாகி விலை கண்ணா அப்படின்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதோட விளைவு இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பண வீக்கத்திலையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. விலைவாசிகள் மிகப்பெரிய அளவுல உயர ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து IMF என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்போ ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்ன வார்னிங்னா, ஆக்சுவலா IMF ஒவ்வொரு குறிப்பிட்ட பீரியட்லயும் அவங்க ஒரு ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது உலக நாடுகள்ல மிக முக்கியமான நாடுகளோட பொருளாதார வளர்ச்சின்றது எப்படி இருக்கும், ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் அடிக்கடி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து ஒரு ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை சரி பண்றதுக்கு இவங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் அந்த IMFன்றது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈரான் போர் உடனடியா நின்றாகணும், ஸ்டாப் ஆகி இந்த போரோட விளைவுகள் கம்மியாச்சுன்னா உலகத்தோட பொருளாதார வளர்ச்சின்றது 3.1% இருக்கும். இந்த போர் இன்னும் மோசமாயி ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட ரேட் $100 மட்டும் தாண்டினுச்சுன்னா உலகத்தோட பொருளாதார வளர்ச்சின்றது 2% அல்லது அதற்கு கீழே போக ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு உலகம் மட்டும் வந்துச்சுன்னா உலகத்துல வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தின் காரணமா விலைவாசி ராக்கெட் வேகத்துல பறக்கும். சோ அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களோட விலையும் கண்ணா அப்படின்னு ஏற ஆரம்பிக்கும். சோ அந்த ஒரு நிலைக்கு போகக்கூடாதுன்றதான் நம்மளோட விருப்பம். ஆனால் IMF கொடுத்திருக்க ஒரு எச்சரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈரான் போர் மட்டும் நிக்காம தொடர்ந்து நடந்துச்சுன்னா, இதோட விளைவுகள் மோசமா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு போகுன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அமெரிக்கா ஈரான் கூட வம்படியா சண்டை போட்டதுனாலதான். அப்படி சண்டை போட்ட அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த போரால அமெரிக்காவோட இந்த ஆண்டோட பொருளாதார வளர்ச்சி 2.3% இருக்குன்னு IMF அவங்களோட ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அமெரிக்காலையும் விலைவாசி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. பெட்ரோல் டீசல் கேஸோட ரேட் கண்ணா பின்னாலும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட பொருளாதாரத்தை காப்பாற்றுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா AI டேட்டா சென்டர்ஸ், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக பெரிய பெரிய கம்பெனிகள் AI டேட்டா சென்டர்ஸை அமெரிக்காவில் போய் அமைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க கொட்டி இருக்கிற பில்லியன் கணக்கான டாலர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க நாட்டை 2.3%ல வச்சிருக்கு. இல்லைன்னா அமெரிக்காவோட க்ரோத் இன்னும் படுமோசமா போயிருக்கும். சரிங்க, அமெரிக்காவோட நிலையை பார்த்துட்டோம். அடுத்து சீனாவோட பொருளாதார வளர்ச்சின்றது 4.4% இருக்குன்னு சொல்றாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4.4ன்றது ஒன் ஆஃப் த லோயஸ்ட். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசல் கேஸோட விலை ஏற்றத்தினால அவங்களோட மேனுபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்களோட உற்பத்தி செலவு அதிகமாயிடுச்சு. சோ அதனால அவங்களோட லாபங்கள் குறைய ஆரம்பிச்சதுனால இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆக்சுவலா சரிங்க, மற்ற நாடெல்லாம் பார்த்துட்டோம், அமெரிக்கா பார்த்தாச்சு, சைனாவை பார்த்தாச்சு. இந்தியாவோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த வருஷம் ஜனவரி மாசம் IMF கணிச்சிருந்தது 6.4% இருக்குன்னு சொல்லி. ஆனா மார்ச் மாத நிலவரத்தை வச்சு கனெக்ட் பண்றப்போ 6.5% இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிங்க, மற்ற நாடுகள்லாம் ஜனவரியில என்னென்ன கெஸ் பண்றாங்களோ அதை விட கம்மியா இருக்கு. இந்தியா மட்டும் ஜனவரியில என்ன IMF கெஸ் பண்ணாங்களோ அதை விட எப்படி அதிகமாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட உள்நாட்டு கன்சப்ஷன் தான் இந்தியா இடத்துல வச்சிருக்கு. இந்தியாவிலையும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையேற்றத்தோட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டா இருக்கிறதுனால இந்தியாவில ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப வேகமா வித்துருது. சோ அதனால பெரிய பெரிய கம்பெனிஸோட ப்ராஃபிட் பெரிய அளவுல அடிவாங்கல. அதே போல ஆக்சுவலா ஜனவரி 2026ல IMF இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியோட ஃபோர்காஸ்ட் 6.4% ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 50% டாக்ஸ் போட்டுருந்தாங்க.
அந்த தடைகள்லாம் இப்ப விலக்கிட்டு 18% அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டதுனால இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட்டோட அளவு வந்து ஜனவரி மாசத்தை விட இந்த ஏப்ரல் மாசத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அதனால இதோட விளைவு பாத்தீங்கன்னா அடுத்த பினான்சியல் இயர்ல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சின்றது 6.5% இருக்குன்னு சொல்லி IMF வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ உலகமே ஒரு ரிசெஷனை நோக்கி போனாலும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல பாதிக்கல. இந்தியா அந்த ரிசெஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதான் IMF ஓட கணிப்பா இருக்கு. ஆனால் உலகம் முழுக்க ஒரு வேவ் அடிச்சதுன்னா அந்த அலை இந்தியாவிலையும் எஃபெக்ட் எதுவும் ஏற்படுத்துமான்றத அந்த அலை வரும்போது தான் தெரியும். சோ உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நோக்கி போயிட்டு இருக்கு. என்னவாகும் இந்த சவால்ன்றத பொறுத்து பார்ப்போம். அதே போல யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லயும் கேஸோட விலையேற்றம் 70% மேல இருக்கிறதுனால அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரைட்டுங்க. இந்த ஈரான் போர் நடக்கிறதே வந்து மிடில் ஈஸ்ட்ல தானே நடக்குது. அந்த நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கத்தார் வந்து உலகத்துக்கே நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட மெயின் பிளான்ட்டே வந்து சேதம் அடைஞ்சிட்டதுனால, டேமேஜ் ஆயிட்டதுனால அவங்களோட கேஸ் ப்ரொடக்ஷனே வந்து 20%க்கு மேல கம்மியா இருக்கதான் சொல்றாங்க. இதோட எஃபெக்ட் வந்து அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. -8.6 அளவுக்கு இருக்க போகுது. ஈராக்கும் இந்த போரால அவங்களோட கேஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டும் ஆயில் ரிஃபைனரி யூனிட்டும் மிகப்பெரிய டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் 6.8% டிராப் சந்திக்க போறாங்க. ஆனா கல்ஃப் கண்ட்ரிஸ்லயே, அதாவது அரபு நாடுகள்லயே சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இந்த பொருளாதார சரிவுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கத்தார் உட்பட மற்ற அரபு நாடுகளோட பொருளாதாரம் வந்து ஏன் சரிவு சந்திச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் ஆயிருக்கிறதுனால அது வழியா அவங்களோட எக்ஸ்போர்ட்டை சரியா செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம இந்த போர்னால அவங்களோட நேச்சுரல் கேஸ் உற்பத்தி மையங்கள், ஆயில் ரிஃபைனரி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால அவங்களோட பொருளாதாரம் பாதிப்பு சந்திச்சிருக்கு. ஆனா சவுதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மட்டுமே அவங்க நம்பி இருக்கல. அவங்களுக்கு இன்னும் ஒரு மாற்று வழி இருக்குது. சவுதியில இருந்து பைப் லைன் போட்டு செங்கடல்ல இருக்கிற பாப் அல் மண்டேம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வழியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதாவது ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டை விட்டுட்டு அதுக்கு பதிலா இன்னொரு ரூட்டை சவுதி வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால சவுதியோட பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிக்கப்படல. +3.1 இருக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சி. சவுதி மட்டுமே கிடையாதுங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஒரு மாற்று வழி இருக்கிறதுனால சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறாங்க. சோ அதே நேரத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்க போற இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில இந்த ஈரான் போர் எவ்வளவு சீக்கிரம் முடிவாயிட்டதோ அவ்வளவு சீக்கிரம் உலகம் இந்த ரிசெஷன் சொல்லக்கூடிய பொருளாதார மந்த நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடிஞ்சு ஈரான் போர் ஸ்டாப் ஆயிரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது நிச்சயமா கண்டினியூ ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.